இன்றைக்கி நாம் எப்பவும் போல் செய்கிற மாதிரி இல்லாமல் ரோட் கடை ஸ்டைலில் தண்ணி சட்னி தக்காளி சட்னி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே போல் 2 பழுத்த தக்காளி பழமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இது கூடமே கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறணும். அவ்வளோதான். இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கிட்டு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதித்த உடனே இந்த சட்னியோட ஹீரோவே நம்ம இட்லி தோசை மாவு இருக்குல்ல, அதுதான். நல்லா தாராளமாக ஒரு கரண்டி எடுத்து இந்த கொதிக்கிற குழம்புக்குள்ளே ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இவ்வளோதான். இப்போ ஒரு கையளவு மல்லி இலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சுட சுட ரோட் கடை தண்ணி சட்னி ரெடி. நல்லா சூடான இட்லி தோசைக்கு கூடவே அந்த தேங்காய் சட்னியும் சாம்பார் இருந்துச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம்